வாங்க சொந்தங்களா, மக பேர பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வியாபாரத்துக்கு என்ன செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். 2 பிள்ளைங்க போட்டி போடுது, என்னான்னு பார்க்கலாம் வாங்க. அதிர்ஷ்டக்கிட்ட போனேன். வாமா வியாபாரத்துக்கு போகலான்னு கூப்பிட்டேன். எம்மா வரம்மா அப்படின்னுது. அப்புறம் சுய்யாங்கிட்ட போனேன். சுய்யா இருந்துக்கிட்டு நான் வல்லம்மான்னுது. ஏப்பா வல்லங்கிற அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஆடாத அசையாத அழுங்காமல் குலுங்காமல் உங்களை தூக்கிட்டு போய் நான் உட்கார வச்சிருந்தேன். ஏம்மா வல்லங்கிற? ஏம்மா நான் இனிப்பு, அதுவும் இனிப்பு. வாங்க வரவங்க இதை வாங்கலாமா அதை வாங்கலான்னு யோசனை பண்ணுவாங்க. அடுத்த வாரம் நான் வரேன். ஆனால் வாங்குறவங்க ஒன்றா இருந்தால் இனிப்புன்னா நல்லா டக்கு டக்குன்னு வாங்குவாங்க. நான் வெயில்லையும் அலைய மாட்டேன்ல அப்படின்னுச்சு. 2 பிள்ளைங்கன்னு சொன்னனே, அதிர்ஷ்டமும் சுய்யானு தாங்க 2 பிள்ளைங்க. என்னத்த இன்னைக்கு புது வடை சட்டி வச்சு பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாப்பா, புது வடை சட்டியில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். சரிதான், அது பெருசாக இருக்குன்னு சின்ன சட்டி வச்சிட்டிங்க. இது சின்னதாக கரெக்டாக அரைப்படி எண்ணெயும் ஊற்றலாம், ஒரு படி எண்ணெயும் ஊற்றலாம். சரி, கரெக்டாக அளவாக வந்துருச்சு. ஏன் எல்லா பலகாரமும் நிறைய போடுறீங்க, அதிர்ஷ்டம் மட்டும் ஒன்று ஒன்றா மிதமான சூட்டில் போட்டு எடுக்கிறீங்க? ஆமாப்பா, அது அதிர்ஷ்டத்துக்கு அனல் கம்மியாக வச்சுக்கிறோமா, அது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தா தான் பூவாட்டம் நல்லா இருக்கும். புட்டாலும் சொல சொலையாக இருக்கும். 4-5 போட்டோம்னா அது கடிக்க முடியாது, கடுக்கு முடுக்குன்னு போயிடும். அதுக்கு தான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறது. சரிதான், அது வந்து நிறைய அக்காங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க செய்யற அதிரசம் வந்து எப்படிக்கா பாவு வச்சு செய்வீங்க, அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நீங்களும் மாவு இடிச்சு பாருங்க, பிசைஞ்சிட்டீங்களாட்டுக்குது. இது எப்படி அளவு சொல்றது? அக்காங்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்களே, ஒரு நாளாவது காட்டுங்கன்னு சொன்னாங்க. சரி, நீங்க வாயிலாவது சொல்லுங்க, இன்னைக்கு அக்காங்களுக்கு எல்லாம் செஞ்சு பார்க்கட்டும் லீவு நாள்ல. 1 கிலோ அரிசிப்பா, அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கிறோம். அப்புறம் மிக்சிலையும் அரைக்கலாம். பச்சரிசி தான், மிஷின்லேயும் அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்து 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் பாவு காய்ச்சி, அந்த பாவு பதம் தண்ணியை ஒரு தட்டில் ஊற்றி ஒரு சொட்டு விட்டு பார்க்கணும். அப்புறம் பிசு பிசுன்னு நல்லா கெட்டியாக இருக்கும். அப்புறம் பாவு காய்ஞ்சிக்கிச்சின்னு அர்த்தம். அப்புறம் இறக்கி வச்சு மாவு போட்டு எள்ளு போட்டு ஏலக்காய் போட்டு எல்லாம் கிண்டி வச்சுக்கிட்டா 2 நாளைக்கு வச்சுருக்கலாம், 1 மாதத்துக்கு வச்சுருக்கலாம். யார் உரம்பரை வந்தாலும் வேணுங்கிறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். மாவு ஊறினதுக்கப்புறம் எப்போ வேணும் போடலாம். வெல்லம் போட்டாக்க 1 மாதத்துக்கு வச்சுருக்கலாம். சர்க்கரை போடணும்னா? சர்க்கரை போட்டாப்பா அது 4 நாளைக்கு தான். அதுவும் அதே அளவு தானே சர்க்கரையும்? அதுவும் அதே அளவு தான். சரிதான், அது வந்து சுடையெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறமேட்டு காஞ்சா மாதிரி போயிடும். கொஞ்சம் கடுமுடுன்னு இருக்குமா? வெள்ளத்தில் செய்கிறது நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலர் வந்து வெல்லம் பிடிக்கலன்னா சர்க்கரையும் சேர்த்துக்குவாங்க, வெள்ளையாக இருக்குங்கிறதுக்கோசரம். அத்தை வந்து எப்பயுமே வெல்லம் போட்டு தான் செய்வாங்க. ஏன்னா வெல்லம் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நாட்டு சர்க்கரையிலையும் செய்வாங்க, சர்க்கரையிலையும் செய்வாங்க. அத்தை வந்து பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லை மில்லில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உரலைனா நம்ம இடிப்போம். அந்த மாதிரி உரலை இடித்து கொஞ்சம் குருணையாக, அது நான் பார்த்தா இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் குருணையாக இருக்கும்போது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாவு பதம் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம பாவு காய்ச்ச தேவையில்ல, அப்படியே போட்டு அமுக்கி வச்சுக்கலாம். வெல்லம் வந்து பாவு காய்ச்சிக்கலாம். அதுக்கும் அத்தை சொன்ன மாதிரி நல்லா கம்பி பதமாக எடுத்து நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா 1 நாள் ஊறினா போதும். அடுத்த நாள் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை உருட்டி இது போல் தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக அதிரசம் வந்துருங்க. அக்காங்க எல்லாருமே வந்து அதிரசம் வேற, எங்களுக்கு அதிரசம் முறுக்கு எல்லாமே வந்து கொரியர் பண்ணி விடுங்க, எங்களை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றீங்களே, நீங்களே சொல்லிட்டு சாப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து அந்த கொரியர்லாம் அனுப்புறதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஃபோன் நம்பரும் வந்து நாங்கள் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நிறைய ராங் கால்லாம் வருது. அதனால தான்க்கா கொடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன பலகாரம் வேணாலும் செஞ்சு தரோம், சாப்பிடுங்க. பிள்ளைங்களோட கண்டிப்பாக லீவுக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அதிரசம் தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன லீவுக்கு செஞ்சீங்கிறதையும் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளும் அதிரசம் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. அத்தை கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுருந்தாங்க, அதையே அப்படியே ஒரு வேக்காடு போட்டுட்டு பாருங்கள், அப்படியே அத்தை சுட்ட அதிரசம் நல்ல பூ மாதிரி இருக்குது. நம்ம செஞ்ச அதிரசத்தை நம்மளே ஒரு ரூபா சாப்பிட்டு பார்க்கலாம். அக்காங்க எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, அப்படியே வெயிலுக்குதுமா, பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்திருக்கா, கொஞ்சம் நொங்கு கொண்டு வந்திருக்கா, சாப்பிட்லாம் போய்ட்டு. என் ஃப்ரெண்டு வீட்லேயும் நொங்கு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு
சாப்பிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அத்தை மாமாங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து நீங்களும் நொங்கு சாப்பிடுவாங்க. அத்தை மாமா எல்லாத்தையுமே நொங்கு சாப்பிடுவாங்க, அது ஏதாவது முறுக்கு செய்கிறோம் சாப்பிடுவாங்கன்னு காமிச்சிட்டு நம்மளே சாப்பிட்றோம். அத்தைங்கெல்லாம் கோச்சிக்கு போகிறாங்க பாருங்க நீங்கள். அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்கம்மா. அதான் சரி வாங்க சகோதரி, வெயிலுக்கு இதமாக நம்மளும் ஒரு நொங்கு சாப்பிட்லாம். இந்தாங்க சாமி. குடுமா என்னன்னு தெரில, நம்ம கருவாப்பையனுக்கும் உடம்பு சரியில்லை, நைட்டு சரியாக சாப்பிடல. சரி என்னன்னு தெரியலையே, ஊசி போடலான்னு டாக்டர் வந்திருக்காங்க. இவங்க வந்து மாமா வேலைக்கு போகிற இடத்துல குட்டியாக இருக்கும்போது ஒரு 4-5 நாய்க்குட்டியோட ஒன்றா இருந்தான். அப்போ தூக்கிட்டு வந்தது தான் இவனோட சேர்ந்த நாய்க்குட்டி எல்லாமே அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிட்டு போக கொடுத்துட்டோம். இவன் மட்டும் நம்ம வீட்டில் செல்லமாக வளர்றான். இவனுக்கு தாங்க இன்றைக்கி ஊசி போட டாக்டர் வந்திருக்காரு. சாமி ஊசி போட்டோன்னே எனக்கு சரியாக போயிடும். கடிக்கே வந்துருவியாட்டுக்கு, உனக்கு உடம்பு சரியில்லைனோடனே உனக்கு எவ்வளோ இதாக பண்ணுறோம். அவ்வளோதான் சாமி, நல்லாயிரும். சூச்சு சரி சாமி, அவ்வளோதான். ஏய் சரியாயிடுவான் கருவாப்பில்லை. சரி சாமி, அழக்கூடாது. சரி போயிடும். சோ நீ போ, உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையே வந்து என்னென்னு பார்க்குறதில்ல சாமி. பாருங்க, நம்ம மூட்டு சேவல் பிள்ளையும் வெயில் காய்ஞ்சிட்ருக்கிறாரு. இப்படி தோகை விரித்து வெயில் காய்ஞ்சாலே மழை வரும்னு சொல்லுவாங்க. மழை வரம் கேட்குறான் போல். சேவல் குட்டியே அவ்வளோ வெயில் அடிக்குதுடா சாமி, உனக்கே உருக்கமாக இருக்கா? இப்படி தோகை விரித்து வெயில் காய்ஞ்சாலே கோழி வந்து மழை வர கேட்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவனுங்களுக்கோசரமாவது மழை வரணும். ஏன் சேவல் குட்டி இவ்வளோ வேகமாக ஓடுற? பா. அவ்வளோதாங்க, அத்தை வியாபாரத்துக்கு கிளம்ப போகிறாங்க. வீட்டிலே சுண்டலும் வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதிரசம், அத்தைக்கு எப்போயுமே அதிரசம்னா கை வந்த கலையா, அப்படியே அதிரசத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே முறுக்கும் எடுத்துக்கிட்டாங்க. நானும் சாப்பாடு வச்சுருந்தேன், இருந்தாலும் அத்தைக்கு வெயிலுக்கு பழையது தான் வேணும்ட்டாங்க. அதனால் அப்படியே பழைய சாதமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே நம்மளும் ரெகுலராக கொண்டு போகிறவங்களெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு செக்கு போட்ட எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு எள்ளுருண்டை கொஞ்சம் செஞ்சுருந்தாங்களாட்டுக்கு அத்தை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்கங்க. தண்ணி பாட்டில் எல்லாமே வச்சாச்சு. வியாபாரத்துக்கும் கிளம்பிட்டியாயா? கிளம்பிட்டப்பா. கிளம்பிட்டேன். வீட்டும் கம்மியாக தான் இருக்குது. அம்மாவும் வரையினாங்க. இந்த வேணாம் நானே போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரியா, வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களால் முடியலைன்னா மரத்துக்கடியில் ஓய்வு எடுத்துகிட்டு போங்க. வியாபாரத்துலையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணிங்க எனக்கு. நானும் அம்மாவும் உன்னை வந்து கூட்டிகிட்டு வரேன். சரியா, நானும் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன்யா. சரிப்பா.